சரி சரி, அதான் காவு விட்டல, அழாத என்ன. மம்மியா வந்து உங்ககிட்ட பேசினா பாத்துக்கலாம். அம்மா, மம்மி எதுக்குடா உன்னை அடிச்சாங்க? சொல்லு விக்ரம், எதுக்காக உன்னை அடிச்சாங்க? நீ சொன்னாதானே அப்புறம் நான் மம்மி கிட்ட போய் எதுக்காக விக்ரம் அடிச்சிங்கன்னு நான் சண்டை போட முடியும். தேனக்கா கிட்ட போய் சரி சரி, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. ஏ விக்ரம், இது நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல, எதுக்குடா அது போய் தேனாக்கா கிட்ட சொன்ன? நீ என்கிட்ட வந்து தேனாக்காவை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னா நான் பண்ணாம இருந்துட்டு போறேன்டா. நிஜமாவா? நான் சொன்னா நீங்க தேனாக்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கல்ல? ஆமா விக்ரம், நீ சொன்னா நான் செய்வேன்டா. இது மட்டும் இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அப்ப நீங்க தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்காம என் மம்மிய கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நீ சொன்னா நான் உன் மம்மியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் விக்ரம். எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. நான் தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்காம என் மம்மியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. பண்ணுங்க டாடி. ப்ராமிஸ்டா. நீ சொன்ன மாதிரி நான் தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. சரியா? உனக்கு சந்தோஷமா? டேய், காத்து உன் பக்கம் அடிக்குதுன்னு ரொம்ப ஆடாத. நீ என்னைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகனா வரவே முடியாது. இந்த நாகு உன்னை வரவும் விட மாட்டா. அம்மா, தங்க எங்கம்மா? நேரம் வேற ஆகிட்டு இருக்குமா. இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்துட்டு நான் வேற இடத்துக்கு வேற போக வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வேகமா வர சொல்லுங்கம்மா. என்னப்பா கார்த்தி, இன்னும் காணோம்? என்னப்பா மித்ராவை இன்னும் காணோம்? ஆமாமா, தேன் வேற பின்னாடியே போனா. ஐயோ, இன்னும் எத்தனை நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியும்? இவங்க 2 பேரும் போய் லேட் பண்ணிட்டே இருக்காங்களே. இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். தேனு, சாமி ரூம்ல வச்ச தங்கத்தை எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? அட போங்க பாட்டி. என்ன மித்ரா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா? மித்ரா அக்காக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாருமே காது கொடுத்து கேட்கல. அடேங்கப்பா, இவ என்ன புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா? இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. தேனு, என்ன பேசுற நீ? தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? கார்த்தி, நீ சும்மா இருப்பா. நேரங்காலம் புரியாம நீ கோவப்பட்டு இருக்காத. என்னடா நடக்குது? முதல்ல பொண்டாட்டி உள்ள போனா பின்னாடியே போன குட்டி சத்தன் இப்ப துள்ளி குதிச்சு ஓடி வருது. மாம்சே, சும்மா இருக்கியா? மாம்சே, எனக்கே ரொம்ப பயமா இருக்கியா? இன்னைக்கு என்ன கூத்து நடக்க போகுதுன்னே தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. மித்ரா, என்னதான் ஆச்சு? தங்கம் எங்க? தேன் ஏன் இவ்வளவு கோவப்படுறா? அம்மா, தங்கத்தை வச்ச இடத்துல காணுமா? என்னது, தங்கத்தை காணுமா? இது அபசகுணமாச்சேமா. அபசகுணமா? மாப்பிள, என்னடா நடக்குது? நான் தான் சொன்னல மாம்சே.
இது இன்னைக்கான புது குழப்பம். இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. அம்சே, இதுக்கு நீ எல்லாத்துக்குமே ரெடியா இரு. நான் இதுக்கு ரெடியா இருக்கணும். எது வேணா நடக்கலாம்யா. அதான் தேனு சொல்றால, இவதான் தங்க காசை எடுத்து வச்சிருப்பான்னு. அத்தை போதும். ஐயோ மாப்ள, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இவ என் மேல பழிய போடுறா, நான் இத பண்ணவே இல்ல. அம்சே, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா? சேம் பிளட் மாப்பிள்ள. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, இந்த பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பாத வரைக்கும் நல்லது. வேடிக்கை மட்டும் பார்ப்போம். வேற என்ன பண்ண முடியும்? அத்தை மரியாதையா ஒழுங்கா எடுத்த தங்கத்தை கொடுத்துருங்க. இல்லனா நான் வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியதா இருக்கும். கார்த்தி, என்னப்பா இதெல்லாம்? ஆமாமா, வினய்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு பழி போட்டவங்களே இவங்க தான். வினய்க்கும் தேனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு கிளியரா சொல்லிடுச்சு, அவங்களுக்கு காசு கொடுத்தது நாகலட்சுமி அம்மா தான். அடி பாவி. மித்ரா தான் தலைக்கு மேல கல்யாண வேலை வச்சுக்கிட்டு இந்த நேரத்தை இது மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அத்தை டைம் ஆயிட்டு இருக்கு, ஒழுங்கா தங்கத்தை கொடுத்துருங்க. ஐயோ மாப்ள, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த வினைய மாட்டி விட நினைச்சது நான் தான். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா சத்தியமா இத நான் பண்ணல மாப்ள. ஏண்டி, மித்ரா சொன்ன சொல்லுக்காக உன்னை பாவம் பார்த்து இந்த வீட்டுக்குள்ள விட்டா எங்க வீட்டு மாப்பிள்ளை மேலே எவ்வளவு பழிய தூக்கி போடுவ? உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டதே தப்பா போச்சுடி. ஓடி அண்ணி, வா அண்ணி, அண்ணி நான் சொன்ன கேளுங்க அண்ணி. சத்தியமா நான் இத பண்ணல அண்ணி. ஏய், என்ன கதை விடுறியா? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அண்ணி, ஐயோ இருங்க அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தங்கத்தை காணோம்னு நீங்க கேக்குறீங்கல, இந்த பையனோட அப்பா அம்மாவே இங்க காணோம். அதை யாராச்சும் கவனிச்சீங்களா? விடுங்க அண்ணி. என்ன மனசது எங்கயா போனாங்க? மாப்பிள்ள, பால்கோவா மாதிரி இருந்தவன் நமக்கு பாயசம் கொடுத்துட்டு போயிட்டானோ? சரியா, எப்படியாவது சமாளிப்போம். நீ எதுவும் பயப்படாத. ஆமா, எங்க அவங்க? மாப்பிள்ள, வா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வரையா? கொஞ்ச நேரத்துல என்ன மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆக பாத்தீங்களா? உங்களை எல்லாம் அப்படியே போட்டுன்னு வச்சுக்கோங்க. அவன் மண்டையில 4 போடு மாப்பிள்ள. முழிக்கிற முழிய பாரு, வாத்து முட்டையை முழுக்கணும் அந்த மாதிரி. நல்ல வேலை அவங்க வந்தாங்க, வரலன்னு வச்சுக்கோ, நம்ம அம்மியில வச்சு மசாலா அரைக்கிற மாதிரி அரை அரைச்சிப்பாங்க. சொல்லுங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? எங்க போனீங்க நீங்க 2 பேரும்? கேக்குறாரு சொல்லுங்க. இல்லப்பா, நாங்க எல்லாத்தையும் சொல்லிடுறோம். போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில்னு பிரச்சனையானதுனால நாங்க பயந்துட்டோம். எப்படியும் உங்ககிட்ட சொன்னா நீ விடமாட்ட. அந்த நேரம் பார்த்து அந்த மித்ரா பொண்ணு வந்து தங்க காசெல்லாம் பூஜை ரூம்ல வைக்கிறத பார்த்தேன். பத்திய மாப்பிள்ள, பால் அல்வா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்ன வேலையை பண்ணிருக்கான் இவன்? இவனை எல்லாம் நம்பி நம்ம வீட்டுக்குள்ள விட்ட பாரு, நம்மள சொன்ன மாப்பிள்ள. அதான் தங்கத்தை எடுத்துட்டு ஓடிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு திரும்பி வந்தீங்க? அது தங்கத்தை எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு தான் கிளம்பணும். அப்போனும் பெருசா தோணல. நாங்க 2 பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீ தனியா இந்த வீட்டுல எவ்வளவு போராடணும்னு நினைச்சு பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு.
நாங்க தங்கத்தை எடுத்துட்டு போனா எல்லாரும் ஒன்னதானே திட்டுவாங்க. எங்களால எல்லா கெட்ட பேரும் உனக்கு தான் வரும். உன் கல்யாணமும் நடக்காது. இங்க இருக்கிற நல்ல பேரும் போயிடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள உன்னால வர முடியாது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம். நாங்க காசுக்கு நடிக்கிறவங்க தான். ஆனா யாரு பாவமும் எங்க தலையில விடிய வேணான்னு தோணுச்சு. அதனால நாங்க தங்கத்தை எடுத்துட்டு திரும்ப வந்துட்டோம். மனசு கேக்கலப்பா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீயும் என்ன அம்மானு தானே கூப்பிடுற. அதான் யோசிச்சோம். நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க? சொல்லுங்க. ஆமா வினய், உன்னை தனியா இங்க கஷ்டப்பட விட மாட்டோம்ப்பா. மம்மி மனச மாத்தத்தான் டாடி தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நடிக்கிறாரா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது வினய். நீங்க கொடுத்து வச்ச ஆளுதான். மொத பொண்டாட்டியே 2வது கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம் எடுத்து கொடுக்கற பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பண்ணுங்க. அடுத்து என்ன? பத்திரிக்கை அடிங்க, மண்டபம் புக் பண்ணுங்க, நிச்சயம் பண்ணி தாலி கட்டி நல்லா வாழுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நீங்க என்ன பண்ணா எனக்கு என்ன? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க பண்ண மாட்டியா? உச்ச கூட உனக்கு அறிவே கையில ஃபுல்லா ஆயில் தெரிச்சு சுட்டுச்சு பாரு. இப்படி எல்லாத்துலயுமே அவசரம். முந்திரி கொட்டை என்ன பண்றோம் ஏது பண்றோம் கொஞ்சம் கூட பாத்தே பண்றது இல்ல. ஏய் என்ன முழிக்கிற? கைய பாரு. கையில நின்னப்பட்டதோடு போச்சு. இது வேற ஏதாவது ஆயிருந்தா என்ன திட்டுறதுனா மட்டும் உனக்கு நல்ல வாய் நீளும். ஒரு அப்பளத்தை கூட இன்னும் உனக்கு ஒழுங்க புரியுதில்ல. பாட்டி அப்பளம் கேட்டாங்க. இதோ எடுத்துட்டு வரேன் தேனு. சூப்பர்மேன், உங்களுக்கு என்ன இங்க வேலை? வாங்க. அப்பா வினய், கார்த்திக் சொன்ன மாதிரி சாமிக்கு முன்னாடி பத்திரிகை வச்சு கும்பலான்னு இருக்கும். உங்க அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீ என்னப்பா சொல்ற? நான் என்னமா சொல்றது? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதே பண்ணுங்கம்மா. அப்படி இல்ல வினய், நம்ம குடும்பத்து வழக்கப்படி முத பத்திரிகைய குலதெய்வத்துக்கு வச்சுட்டு தான் மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். நமக்கு நாள் வேற கம்மியா இருக்குல்ல. இந்த நேரத்துல கோயில் குளம்னு அலையறதெல்லாம் சரியா வராதுப்பா. அதான் விநாயகர் அம்மையப்பனை சுத்தி வந்து ஞானப்பழத்தை வாங்கின மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அம்மா அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீயும்
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க உங்க விருப்பப்படி பண்ணுங்க. அப்புறம் என்ன சம்பந்தி, என் பையனே சரின்னு சொல்லிட்டா. வாங்க, பூஜைக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்கு. சரிங்க சம்பந்தி. தேனு, நீ போய் ஒரு தாம்பாள தட்டுல வெத்தலை பாக்கு வச்சு எடுத்து. சரி பாட்டி. சம்பந்தி வாங்க போலாம். சரி வா. போலாம். சூப்பர்மேன். சூப்பர்மேன். ஐயோ, இவளா இப்ப எதுக்கு இங்க வந்தா? சூப்பர்மேன், தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாண கனவா? எனக்கும் அப்படிதான். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு நீங்க வந்த? இல்ல, கீழே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சூப்பர்மேன். உங்களை பார்க்கணும்னு ஒத்த கால்ல நிக்கறாங்க. வந்து ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க. வாங்க. தேனு, நான் வரல தேனு. உன் ஃப்ரெண்ட்ஸ்ட வந்து நான் என்ன பேச போறேன்? நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் சூப்பர்மேன். இப்ப போய் நீங்க வரலன்னு சொன்னா என்ன பங்கமா கலாய்ப்பாங்க. சோம்பேறித்தனம் படாம வாங்க சூப்பர்மேன், ப்ளீஸ். இல்ல தேனு, எனக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன மூடு சரியில்லை? இப்ப என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி அவங்க கிட்ட வந்து சின்னதா ஒரு ஹாய் சொன்னா மட்டும் போதும். ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன தேனு சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்க? நான் இவ்வளவு சொல்றேன், நீ கேட்க மாட்டியா? அதான் என்கேஜ்மெண்ட் வெட்டிங் நிறைய இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம். போ, நீ போய் சொல்லு. ஆமா, வீட்டுக்கு வரும்போதே எதுவும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி என்கேஜ்மெண்ட் வெட்டிங்னா மட்டும் வருவாங்க? நீங்க இப்ப வரலனா அவங்க எல்லாம் என்ன கேலி கிண்டல் பண்ணுவாங்க சூப்பர்மேன். ப்ளீஸ் சூப்பர்மேன், உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக வரலாம்ல. Congratulations sir. Congratulations டி. Congratulations. Congratulations டி. Congratulations. ஹே, போதும் போதும். அப்படியே கொஞ்சம் வெட்டிங்க்கும் மிச்சம் வைங்க. விஷ் தானடி, காசா பணமா ஒரு நாள் முழுக்க விஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். Congratulations. தேங்க்ஸ். அவ்வளவுதானே? நான் போலாமா? எங்க போறீங்க? இல்ல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதை விட முக்கியமான ஒர்க் இருக்கு. தேனு, நீ சொல்லலையா? அத சொல்லிருந்தா அவர் கீழே இறங்கி வந்திருக்க மாட்டாரு. நீங்களே சொல்லுங்க. உங்க மேரேஜ்க்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு gift பிரசன்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்காக தான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். அது நீங்க தேன்கிட்டே கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். இருங்க இருங்க, எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? அந்த கிஃப்டே இப்பதான் ரெடி பண்ண போறோம். சரி, பண்ணுங்க. வினய், அத நீங்க இல்லாம பண்ண முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. போய் எடுத்துட்டு வா. என்னது? வெயிட் பண்ணுங்க. இந்தாடி. இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு தான் இந்த Dress. போய் போட்டுட்டு வாங்க. மேரேஜ் அன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க 2 பேருக்கும் பேனர் வைக்க போறோம். அதுக்கு தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்க போறோம். போட்டோவா? ஆமா, நல்லா பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கணும். அதோ அங்க பாருங்க, கேமராமேன் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம். என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க?
சீக்கிரம் வாங்க, லைட் போயிடும். ஷூட் வேற பண்ணணும்ல. புடிங்க புடிங்க, போங்க வாங்கிக்கோங்க வினய். போங்க, ரெடி ஆயிட்டு வாங்க. என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? போயிட்டு வாங்க, குயிக்கா போங்க. இல்ல இதெல்லாம் இப்ப வேணுமான்னு கொஞ்சம் யோசிங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அதுவும் இல்லாம நமக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கு. இந்த பேனர்லாம் ஓல்டு கல்ச்சருங்க, அதெல்லாம் எதுக்கு இப்போ? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம போயிட்டு வாங்க. கல்யாணமே ஓல்டு கல்ச்சர் தான், அதெல்லாம் பண்ணாம விட்டுருமா என்ன? ஏய், மாப்பிள்ள ரொம்ப யோசிக்கிறாருடி. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கூட்டிட்டு போய் ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஏய், ஓகே. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே ரெடி ஆகி வரேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. போங்க. ஏய் புது பொண்ணு, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ போய் ரெடி ஆயிட்டு வா, போ. சரி, ரெடி ஆயிட்டு வரேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா? மேடம் கொஞ்சம் ரைட் வாங்க. ஸ்மைல். இங்க கை வைங்க. சார் ரொமான்ஸா இருங்க சார், கொஞ்சம் க்ளோஸா வாங்க. ஏன் சார் வெக்கப்படுறீங்க? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வெக்கப்படுறீங்க? நல்லா பிரைட்டா இருங்க சார், அப்பதான் போட்டோ நல்லா வரும் சார். சூப்பர்மேன், ஏன் டல்லா இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஸ்மைல் பண்ணுங்க, நல்லா போஸ் கொடுங்க. ஸ்மைல். ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு சார். ரெண்டே போஸ்ட் தான் சார், எடுத்துடலாம் சார். எடுத்த வரைக்கும் போதும், மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே. இங்க பாரு விக்ரம், என் செல்லம் இல்ல. மம்மி சொன்னாலும் உனக்கு புரியாதுடா. உனக்கு புரியுற வயசு வரப்ப கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சொல்றேன். இப்போதைக்கு பாட்டி கிட்ட சொல்றேன்னு அது எதுன்னு பிரச்சனை பண்ணிடாத கண்ணா, பிளீஸ். மம்மி உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ யாருகிட்டயும் இத பத்தி பேசாத. சொல்லுடா, சரின்னு சொல்லுடா. சரி மம்மி. பால குடி. மம்மி இப்ப வரேன்.
மித்ராக்கா மித்ராக்கா வா தேனு. டீ காஃபி ஏதாவது இந்த வேணுமா? நேரத்துல யாராவது டீ காஃபி குடிப்பாங்களா? இல்ல கிச்சனுக்கு வந்தியே, அதான் என்னன்னு கேட்டேன். உங்க உபசரிப்பெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏங்கா உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு நானும் வினையும் கல்யாணம் படிக்கிறது பிடிக்கலையா? ஏங்கா இப்படி மனசுல இவ்ளோ விஷத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க? வேண்டாம் தேனு, நானும் சின்ன பொண்ணு பாவோன்னு பொறுத்து போறேன். ஆனா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நான் தான் நீ கேட்ட அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்ல. திரும்ப திரும்ப இந்த வீட்ல என்ன நடந்தாலும் பழிய தூக்கி என் மேல போடுறதுலயே குறியா இருக்க. ஐயோ என்ன நம்பு தேனு ப்ளீஸ். எப்படி நம்ப சொல்றீங்க? இது பாருங்க. முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் வைக்கணும்னு பாட்டி அடம் புடிச்சு வைக்க சொன்னாங்க. ஆனா நீங்க ரூமுக்கு போய் இப்படி கிழிச்சு போட்டிருக்கீங்க. ஏன் மித்ராக்கா? ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? சத்தியமா சொல்றேன், உலகத்துல யாராச்சும் இந்த மாதிரி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பத்திரிக்கையை கிழிச்சு போடுவாங்களா? அப்படி நான் உங்களுக்கு என்னதான் துரோகம் பண்ண? உங்களை நான் எப்படி எல்லாம் நினைச்சேன் தெரியுமா? அப்படின்னா இது விக்ரமா இருக்குமோ? அவன் தான் கண்டிப்பா இதை செஞ்சிருப்பான். தேனு தேனு ப்ளீஸ், சத்தியமா நான் இதை பண்ணல. அதாவது நான் டேபிள் மேல வச்சேன். ஒருவேளை ஆணில மாட்டி கிழிஞ்சிருக்கும். ஓஹோ, ஆணில மாட்டி தோ இப்படி இப்படி கிழியுமா? உங்களெல்லாம் போய் நேர்மையான ஆளுன்னு நம்பணும் பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? இல்ல தேனு, நான் போதும். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அது எதுவும் நம்புற மாதிரி இல்ல. நீங்க பண்றது எதுவும் சரிப்பட்டு வரலக்கா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் தலை கீழே நின்னு தண்ணி குடிச்சாலும் நான் வினய கல்யாணம் பண்றத உங்களால தடுக்கவே முடியாது. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். இதெல்லாம் பாட்டிக்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதோ கண்ணு முன்னாடி என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஓஹோ, நீ உன் பொண்டாட்டியோட சேர இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பணைய வைக்கிறியா? ஏங்க சும்மா இருங்க. எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. உன் பொண்டாட்டிக்காக நீ இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கும்போது நாங்க உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிடுவோமா? ஏய், என்ன சொல்ற நீ? ஆமாங்க, தாலி கட்டினவ கூட இருக்கும் போதே இன்னொரு பொண்ண பாக்குற இந்த காலத்துல 6 வருஷமா தாம் பொண்டாட்டிக்காக இவ்ளோ உறுதியா தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க இந்த தம்பிக்கு நம்ம உதவலனா வேற யாருக்குங்க நம்ம உதவ போறோம்? என்னண்ணே, இப்பதான் வந்தீங்களா? உங்க ஓனர் கிட்ட காலையில வந்து வேலை ஆரம்பிக்க சொன்னேன். இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. இப்ப வேலை ஆரம்பிச்சு எப்ப முடிப்பீங்க? அதெல்லாம் முடிச்சிடலாம் சார். எப்பண்ணே முடிப்பீங்க? இப்பவே ஈவினிங் ஆச்சு. நைட்டுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருவீங்களா? ஏன்பா, நாளைக்கு நிச்சயதார்த்தம், நாளான்னைக்கு கல்யாணம். நீங்க பந்தல் போட்டு முடிச்சாதானே நாங்க ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ண முடியும். அம்மா, அதெல்லாம் முடிச்சு கொடுத்துருவோமா? நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. காலையில பாக்குறப்ப டெக்கரேஷன் பக்காவா இருக்கணும்.
சரியா? சார் எங்களை நம்பி வேலையை ஒப்படைச்சிருக்கீங்க, விட்டுருவோமா சார்? நைட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் வேலையை முடிச்சிட்டு தான் சார் போவோம். சரிண்ணா, பண்ணுங்க. ஃபங்க்ஷன் வீட்ல தான் நடக்குதுன்னு சிம்பிளா பண்ணிடாதீங்க. சரிங்க சார். நல்லா கிராண்டாவே பண்ணுங்க. பணத்தை பத்தி ஒரு கவலையும் வேண்டாம். கார்த்திக், அவருக்கு காணிக்க வச்சு கொடுப்பா. ஒரு நிமிஷம். எப்படி இருக்குமா? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப நல்லா அமைஞ்சு வந்திருக்குப்பா. இது இவ அம்மா தேனுக்காக சேர்த்து வச்ச தங்கம். அவளோட ஆசீர்வாதத்தினால்தான் இந்த தாலி இவ்வளவு நல்லா வந்திருக்கு. என்ன பண்றது, இதெல்லாம் பாக்குறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சு. பாட்டி, இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பாட்டி? உன் பாட்டியா நான் இருந்து பண்ணாலும் உன்னை பெத்த உன் அம்மா அவ இருந்து பண்ற மாதிரி வருமா? பாட்டி தாலி கொடுங்க, நான் பாக்குறேன். இல்லடா, நீ கை தவறி கீழே போட்டுட்டேன்னா அது அபசகுணம் ஆயிடும். இரு பாட்டி நானே காட்டுறேன். கொடுங்க பாட்டி, நான் கீழே எல்லாம் போட மாட்டேன். ஐயோ பாத்து. ஹை, சூப்பரா இருக்கே. தானியா, பார்த்தது போதும், குடுமா பத்திரமா வைக்கணும். இருங்க பாட்டி. மித்ரமா, நீங்க சொல்லுங்க, இது எப்படி இருக்கு? நீங்க போட்டிருந்ததும் இதே மாதிரி தான் இருந்துச்சா? இப்படிதான் இருந்துச்சா? சொல்லுங்க மித்ரமா, சொல்லுங்க மித்ரமா. ஐயோ, ஒரு நிமிஷத்துல என் உசிரே போயிடுச்சு. நல்ல வேலை நீ பிடிச்சேம்மா, இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? தானியா, உன்னை குடுன்னு தானே சொன்னேன். ஏன் இப்படி பண்ற? பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை? நீ போய் விளையாடு போ. பாவமா. என்ன மேடம், வேற ஏதாவது பிளான் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? தம்பி தெரியல, நான் நாகுப்பா. தெரிஞ்சனாலதான் கேட்டேன். இந்த நேரத்துல என்ன பண்றீங்க? ஆமா, நீங்க எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தீங்க? நான் தாகமா இருக்கிறது தண்ணி குடிக்க வந்தேன். எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சா, அதான் வந்தேன். எனக்கு தண்ணியே எடுத்து வைக்கல இந்த மித்ரா. நல்லா போய் சொல்றீங்க. இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதை போயிடுங்க, இல்ல சத்தம் போட்டு எல்லாரும் எழுப்பிடுவேன். இல்ல தம்பி, நீங்க யாரையும் கூப்பிட வேண்டாம். எனக்கு நிஜமாவே ரொம்ப தாகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப குளிருச்சா, அதான் பெட்ஷீட்டோடய வந்திருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். சரி போங்க. இவங்க வில்லகமான ஆளாச்சே, இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிறாங்க. அதுவும் மித்ரா ரூம் பக்கத்துல வந்து நிக்கிறாங்கன்னா இது பிளானோட தான் வந்து நிக்கணும். இப்படியே விட்டுறக்கூடாது. இவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். பாப்போம். பாட்டி, காரணம் இல்லாம நீங்க என்ன பாராட்ட மாட்டீங்களே? என்ன விஷயம்? விஷயத்துக்கு வாங்க. பொழைக்க தெரிஞ்ச புள்ள இன்னைக்கு தாலியை கொண்டு போய் கோயில வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டா கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். சாயங்காலம் நிச்சயம் முடிஞ்சதுன்னா உனக்கு பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் தேனு. அப்புறம் என்ன, நீ நினைச்சத சாதிக்க போற. இப்ப என்ன சொல்ல வரீங்க?
உங்களுக்கு இந்த கல்யாணத்திலே இஷ்டம் இல்ல. ஆனா நான் நினைச்சத சாதிக்க போறேன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதானே? ஆமாண்டி, எனக்கு அது கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல பாட்டி, அந்த மித்ராக்காவுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லதான். யாரு விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அது நீங்க பார்க்க தானே போறீங்க. நல்ல நேரம் ஆரம்பிக்க அரை மணி நேரம் தான் இருக்கு. இப்பவே கிளம்பினாதான் பூஜை ஆரம்பிக்க வசதியா இருக்கும். சம்பந்தியம்மா, எங்க எங்க மருமகளை என்ன காணோம்? அவங்க எப்பவுமே இப்படிதாம்மா, லேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. மித்ராவையும் காணுமே. இருங்க சம்பந்தி, நான் உங்களை கூப்பிடுறேன். தேனு, மித்ரா, மித்ரா. மா, நான் ரெடி. நீங்க எல்லாம் ரெடி தானே? கிளம்பலாமா? இன்னும் யாருமே கிளம்பின பாடாவே இல்ல. என்னம்மா, யார் ரெடி ஆகல இன்னும்? எங்க போனாங்க எல்லாரும்? என்ன நாகு, ஆடி அசைஞ்சு வரதுக்கு இதுதான் நேரமா? இன்னும் அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கா? நடக்காத கல்யாணத்துக்கு இந்த கிழவிக்கு அலப்பறைய பாரு. என்ன நாகு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம இருக்க. அண்ணி, அவ கிளம்பிட்டு இருக்கா, இது வந்துருவா. சரி சரி, மித்ரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ முன்னாடியே என்கிட்ட கிளம்பிட்டேன்னு சொன்னாலே. மித்ரா, மித்ரா. இது வரேம்மா. சொல்லுங்கம்மா. என்ன மித்ரா, நீ எல்லாம் ரெடியா? ரெடிமா. என்னோட பையன் மறைக்கிறான். எனக்கு விக்ரம் முகத்தை பாக்குறதுக்கே கில்ட்டியா இருக்குது வம்ச. அவனை என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எமோஷன் ஆகும், சும்மா இரு. இப்போதான் காரியம் கைக்கூடி வந்துட்டு இருக்கு, நீ ஃபீல் பண்ணி கெடுத்துறாத. நாளைக்கு காலையில் வரைக்கும் அமைதியா இரு. சின்ன பையன் கோவத்தில் மறைப்பான், கொஞ்ச நேரத்தில் அவன் கோவம் போயிடும். நீ ஃபீல் பண்ணாம மூஞ்சியில் சிரிப்பை லேமினேட் பண்ணி வச்சுக்கோ. மூஞ்சியில் சிரிப்பை வச்சுக்கோ. மாப்பிள்ள, நீ அவனை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அவன் முறைச்சிட்டே தான் இருப்பான். என் புது Dress எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு என்னடா தங்கம், நீ எப்பவுமே அழகுதான். என்ன மித்ரா, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. சம்பந்தி வேற பதட்டமா இருக்காங்க. டயத்துக்கு பூஜையை முடிக்கணுமா? கிளம்பிடலாமா? அவ்வளவுதாமா, கிளம்பிடலாம். மித்ரா, பூஜையில வைக்க அந்த புடவை, வேட்டி, மாங்கல்யம் எல்லாம் ரெடி தானே? எல்லாமே ரெடியாதாமா இருக்கு. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும்மா, அது உங்ககிட்டயே இருக்கட்டும். நீ கோயில்ல வந்து கொடு. நான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க கண்ணை மூடி சாமியை வேண்டிக்க சொல்றீங்க. அது நடக்காது பாட்டி. நான் நடக்க விட மாட்டேன். இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. டாடி, நீங்களும் நான் சொல்றத சீரியஸா எடுத்துக்கல. நான் போறேன்.
நாகு வாமா, கரெக்டா தான் வந்திருக்க. சாமி கிட்ட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசார வேண்டிக்க. சரிங்க அண்ணி. கடவுளே, எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இவங்க எல்லாரும் ஏதோ ஃப்ராட் வேலை பண்றாங்க. அது என்னன்னு நீதான் எனக்கு காட்டி கொடுக்கணும். அடேங்கப்பா, உங்க வேண்டுதல் பலமா இருக்கும் போலயே. ரொம்ப நேரமா வேண்டிக்கிட்டீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். உங்க வேண்டுதல் பலிக்கிறதுக்கு அம்பாள் துணையா இருப்பா. பிரசாதம் வாங்கிக்கோ. நாம போட்ட பிளானை விட வேலை ரொம்ப ஈஸியா முடிய போகுது. அந்த பொடிய விக்ரம் இப்போ கோவில்ல இருந்து வெளியில வரான். அங்க வச்சு அவனை தூக்கிடுங்கடா. ஆமா, ப்ளூ கலர்ல செக்குடு போட்டு ஷர்ட், அப்புறம் பிளாக் கலர் பேண்ட். ஆமா, இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அவனை டக்குன்னு தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுங்க. என்னது, விக்ரம காணுமா? ஆமாமா, எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன். ஆனா அவனை காணுமா? என்ன மித்ரா, நல்லா தேடி பாத்தியா? எங்கேயாவது மூல முடுக்கல உட்கார்ந்திருக்க போறாமா? அதெல்லாம் நான் கோவில் முழுக்க தேடி பார்த்துட்டேம்மா. மண்டபம், சன்னதின்னு எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். ஐயர்கிட்ட கூட கேட்டம்மா. விக்ரம் கோவில் உள்ள இல்லம்மா. ஐயோ, கோவிலுக்குள்ள இல்லனா எங்க போயிருப்பான்? சாமி கும்பிடும் போது அவன் உன் பக்கத்துல தானே மித்ரா நின்னுட்டு இருந்தான். அப்புறம் எப்படி திடீர்னு காணாம போவான்? இல்ல பாட்டி, எல்லாரையும் கண்ணை மூடி சாமி கும்பிட சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் கண்ணை திறந்து பார்த்தேன். விக்ரம் இல்ல. விக்ரம், விக்ரம் அம்மாவை விட்டு எங்கடா போன? விக்ரம், மித்ரா அழாதீங்க மித்ரா. நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? எங்க போயிருக்க போறான்? இங்கதான் எங்கேயாவது விளையாட்டு இருப்பான். பயப்படாதீங்க மித்ரா. நான் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். சரியா? இத பாருங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடலாம். வாங்க போய் பாருங்க. நம்மளும் தேடுவோம். கிடைச்சிருவாம்மா, அழாத. விக்ரம் எங்கடா போன? விக்ரம், விக்ரம். அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. விக்ரம் காணாம போனது தற்செயலா நடந்ததா இல்ல மித்ராக்காவே பிளான் பண்ணிருக்காங்களான்னு தெரியலையே. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்த்தா என்ன ஏதுன்னு தானா உண்மை வெளியே வந்துரும். விக்ரம், விக்ரம். மித்ரா, மித்ரா, மித்ரா நில்லு மித்ரா. மித்ரா, விக்ரம் நீ என்ன சொன்ன? அவனை ஏதோ திட்டினியா? அவனை எங்க தேடிமே காணுமே. உங்களாலதான் விக்ரம்க்கு உங்க கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் உங்க மேல பொசசிவா இருக்கான். நீங்க தேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் உங்க கூட எப்பவும் போல இருக்க முடியாதுன்னு நினைச்சு அவன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தான் தெரியுமா? இப்ப அவன் காணாம போனதுக்கும் நீங்க தான் காரணம். நான் காரணமா? சும்மா எம்மல பழி போடாத மித்ரா. எல்லாத்துக்குமே காரணம் நீதான். எனக்கு கல்யாணம் நடக்க போறது நினைச்சு நீ அழுகிறத பார்த்து விக்ரம் என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசினா. மம்மி ரொம்ப அழுகுறாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு என்கிட்ட வந்து கெஞ்சுறான். ஐயோ, நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தலனா நான் காணாம போயிடுவேன் என்கிட்ட வந்து மிரட்டினானே. என்னது, காணாம போயிடுவேன்னு சொன்னானா? ஆமா மித்ரா, நான் அதை உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன்.
அப்போ அவன் சொன்ன மாதிரி நிஜமாவே காணாம போயிட்டானா? ஐயோ விக்ரம், ஏன்டா இப்படி ஒரு முடிவெடுத்த? மம்மி கிட்ட சொல்லிருக்கலாமேடா. ஏன்டா இப்படி பண்ண விக்ரம்? ஐயோ விக்ரம் ஏதாவது பண்ணிக்க போறாங்க. மித்ரா கொஞ்ச நேரம் அழாம இரு. விக்ரம் ஒண்ணும் ஆகாது. எல்லாம் உங்களால வந்தது. உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம். நீங்க வந்துதான் என் வாழ்க்கையும் என் பையன் வாழ்க்கையும் சேர்த்து நாசமாக்கிட்டீங்களே. நீ பாரு மித்ரா, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருக்கியா? என் மேல குறை சொல்றதுதான் உனக்கு நேரமா? விக்ரம் எங்க போயிருப்பான்னு கொஞ்சமா நீ யோசிச்சு பாக்குறியா? மித்ரா, ஒருவேளை விக்ரம் எது வீட்டுக்கு போயிருப்பானா? விக்ரம், எங்கடா போன? நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுடா. ஐயோ, என்னை விட்டுட்டு ஏன்டா போன? நீ எங்க இருந்தாலும் மம்மி கிட்ட சீக்கிரம் வந்துடுடா விக்ரம். விக்ரம், சீக்கிரம் வந்துடுடா. இல்லனா அம்மா செத்து போயிடுவேண்டா. மித்ரா, அமைதியா இரு. இந்த பாரு, விக்ரம் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பான். வந்துருவாமா. ஏன் தான் இப்படி உன்னை போட்டு நீ கஷ்டப்படுத்திக்கிறியோ தெரியல. நீ அமைதியா இரு மித்ரா. விக்ரம் நம்மளை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான். எல்லாரும் அவனை தேடி போயிருக்காங்கல்லம்மா. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. அப்படி இல்லனா நம்மள இவ்ளோ நேரம் பிரிஞ்சு அவன் இருக்கவே மாட்டாம்மா. என்ன பண்ணுவேன்? ஐயோ, என் பையன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ? ஐயோ கடவுளே, உன்னை நம்பிதான கோயிலுக்கு வந்தேன். எனக்கு ஏன் இந்த நிலைமை? மித்ரா, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. நீங்க அழுது புலம்புறத பார்த்து மத்தவங்களும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி விக்ரம்க்கு எதுவும் ஆயிருக்காது மித்ரா. அவன் எங்கேயாவது சேஃபா தான் இருப்பான். மித்ரா, ஒரு பக்கம் விடையும் தேடிட்டு தான் இருக்காரு, இன்னொரு பக்கம் நானும் தேட தான் போறேன். நீங்க ஏன் பயப்படுறீங்க? மித்ரா, இன்னொரு ½ அன் அவர்ல விக்ரம் வீட்டுல இருப்பான். நீங்க கண்ணை தொடச்சிட்டு தைரியமா இருங்க. மா, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது தண்ணி கொடுங்கம்மா. தேனு, நீ எங்கேயும் போகாம கூடவே இருந்து அவங்கள பாத்துக்க. மா, நான் கோயிலுக்கு போய் விக்ரம தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். சரி கார்த்தி, அவனை சீக்கிரம் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடும். சரிம்மா, நான் கிளம்புறேன். வரேன். கார்த்தி, இருப்பா, நானும் உன் கூட வரேன். சேர்ந்தே தேடுவோம். சரி வாங்க. வரேம்மா, வரேன். ஏ நாகு, போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா போ. விக்ரம், எங்கடா போன? நீ போகும்போது என்னையும் கூட்டு போயிருக்கலாம் இல்லடா. ஏண்டா என்ன தனியா விட்டு கஷ்டப்படுத்துற? வந்துட விக்ரம். விக்ரம், ஐயோ அழுதது போதும், நிறுத்துறீங்களா? நானும் பாத்துட்டே இருக்கேன். என்ன ரொம்ப ஓவரா போயிட்டே இருக்கீங்க? இது என்ன கல்யாண வீடுன்னு நினைச்சீங்களா இல்ல இழவு வீடுன்னு நினைச்சீங்களா? நடு வீட்ல உட்கார்ந்து இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க. ஏய் வாடா. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். என்ன விடுங்க. நான் வர மாட்டேன். வர மாட்டேன். ஏய் நான் வர மாட்டேன். ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுனா கை கால முடிச்சு போட்டுருவேன். வாடா. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். என்ன விடுங்க. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். டேய், வெளியே ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்குடா. என்னடா பண்ணலாம்? ஒருவேளை மேடம் சொன்னாலும் வந்துட்டாங்களோ? இதுக்கு மேல இந்த பொடியை இழுத்துட்டு போறது நல்லது இல்ல. இவனுக்கு என்னென்ன பண்றது? இவன் எங்கேயே விட்டுட்டு போயிடலாம். ஆனா இவங்கிட்ட ஏதோ போட்டோ இருக்கிறதா மேடம் சொன்னாங்க. அதை மட்டும் வாங்கிடுவோம். செக் பண்றா. டேய், போட்டோ குறா. என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் சொல்றத கேளுங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஏய், ஒழுங்கா குறா. சொல்றேன், போட்டோ குறா. வலிக்குது. என்கிட்ட இல்ல.
ஏய் போட்டோ குறா. ஏய் கொடுக்க போறியா இல்லையா? நல்லா செக் பண்றா. அண்ணே ஏதோ கல்யாண போட்டோ மாதிரி இருக்குண்ணே. சரி சரி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோ. அவங்க வந்துட போறாங்க. வா போலாம். மாப்பிள்ள நில்றா, அவனுக்கு கிடக்குறானுங்க. பாப்பா விக்ரம் என்னாச்சுன்னு பாக்கலாம். வா இல்லையா? வாடா டே வா. விக்ரம் 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 அழாத விக்ரம், அழாதடா விக்ரம். விக்ரம் 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 நான் தான் வந்துட்டேன்லடா. அழாதடா விக்ரம். விக்ரம் அழாதடா விக்ரம். ஆஹா இவ வேற முறைக்கிறாளே. அந்த தடி பசங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. அதோ கார்த்திக் வந்துட்டான். கார்த்திக் என்னப்பா விக்ரம பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்லம்மா. மித்ரா சாரி மித்ரா. விக்ரம் எங்க தேடியும் கிடைக்கல. எனக்கு என்னவோ அவனை பழைய மாதிரி யாரோ ஆள் வச்சு கடத்திருப்பாங்களோன்னு தோணுது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மித்ரா, அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். நான் போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என்ன மித்ரா இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இல்ல சார், யாரோ விக்ரம கோவிலுக்கு பின்னாடி பார்த்ததா வினய் கிட்ட சொல்லிருக்காங்க. வினய் விக்ரம கூட்டிட்டு வர போயிருக்காரு. விக்ரமோட தான் வருவாருன்னு நினைக்கிறேன். அண்ணா எவ்வளவு ஆச்சு? விக்ரம் 200 ஆச்சுப்பா. விக்ரம் அங்க நடந்த எதுவும் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. ஓகே சொன்னது ஞாபகம் இருக்கா? இருக்கு அங்கிள். மாப்பிள்ள அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். உள்ள எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா போலாம். வா. விக்ரம் எங்க விக்ரம் போன? விக்ரம் நீ எங்கடா போன? மம்மி உன்னை காணாம எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நீ எங்கடா போன? மித்ரா நீங்க ஏதோ திட்டிருப்பீங்க போல. அதான் விக்ரம் கொச்சுக்கிட்டு போய் தெப்பகுளத்துக்கிட்ட உட்காந்துருந்தான். நான் தான் அவனை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன மித்ரா குழந்தை இவ்வளவு கோச்சிக்கிற அளவுக்கு திட்டுவீங்க? பாவம் விக்ரம் சின்ன பையன் தானே. சாரி விக்ரம், இனிமே அம்மா உன்னை திட்ட மாட்டேன் சரியா? பரவாயில்ல மம்மி, நான் நல்லா படிக்கணும் தானே நீ என்ன திட்டின. ஓஹோ குடும்பமா நடிக்கிறீங்களா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? நம்ம செட்லயே நீ தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண போற. புது பொண்ணு மாதிரி ஜாலியா இருடி. எங்கடி எல்லாம் இந்த கல்யாணத்தை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல. நாளைக்கு கல்யாணம்டி, அப்புறம் என்ன? இல்ல மாலு, எதையுமே சாதாரணமா விட முடியாது. நீதான் பார்த்தல்ல, கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளவு பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. தேனு, என்ன பிரச்சனை வந்தா என்ன? அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம்.
என்னடி சொல்றீங்க? ஆமா நாங்க பாத்துக்கிறோம்டி. நீ கவலைப்படாம இரு. தேங்க்ஸ் டி. இருந்தாலும் இந்த விக்ரம் பையனால எனக்கு ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. எனக்கு முதல்ல மித்ரா கமல தான் டவுட் இருந்துச்சு. ஆனா அவங்க இத பண்ணலன்னு சொல்றாங்கடி. இந்த நாகுப்பாட்டி பண்றதுக்கும் வாய்ப்பு இல்ல. இந்த 2 பேருக்கும் என் கல்யாணம் நடக்கிறதுல பெருசா விருப்பம் இல்லடி. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணுவாங்க. எந்த சைடுல இருந்து யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இந்த மித்ராக்கா மேலயும் நாகுப்பாட்டி மேலயும் 2 பேர் மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்கடி. நீ கவலைப்படாத தேனு. நாங்க எங்க 2 கண்ணையும் அவங்க 2 பேர் மேல வச்சுக்கிறோம். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க முதல்ல. எப்படியா அந்த மித்ரா பொண்ணு மனசு மாறாது. நீங்களும் உண்மையை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நல்லங்க முடியட்டுமே. முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல விஷயத்த தேன்மொழி கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் முடியாது கிடையாதுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணா அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லலாமே. அதுக்குள்ள எதுக்கு கூட்டத்துல வச்சு சொல்லணும்? மாப்பிள்ள, இந்த பால்கோவா மாட்டையும் கூட நல்ல ஐடியாவா சொல்றான். இந்த ஆள் சொல்ற மாதிரியே நாம பண்ணுவோம். என்ன சொல்ற? இந்த போட்டோவை வச்சு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன். மித்ரா, கல்யாண பொண்ணே வந்துட்டா. இன்னும் மாப்பிள்ளைய காணோம். வினய் தம்பி மேலதான் இருப்பாரு. போய் கூட்டிட்டு வந்துடுறியாம்மா? சரிங்கம்மா. மாப்பிள்ள, நலங்கு வைக்க நேரமாச்சு. உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏன் மித்ரா, இப்ப கூட மனசு இறங்க மாட்டேங்குதுல? உனக்கா கொஞ்சம் கூட ஈவ இருக்குமே இல்லையா? யோ, என்னையா மாம்சு, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இவனும் ரொம்ப ஓவரா துள்ளிட்டே இருக்கா. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசுற வேலை எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாம என்னெல்லாம் உள்ள இழுக்காதீங்க. ஏய், அப்படிதான் இழுப்ப. நீதானே உண்மையை சொல்லணும்னு சொல்ற. நான் சொல்றேன், நீ ஒண்ணு பண்ணு. நீ வேணா வந்துட்டு இவன் என் புருஷன் இல்லைன்னு சொல்லிக்கோ. பாத்தீங்களா, நீங்க உங்க புத்திய காமிக்கிறீங்க. பாத்தீங்களா? ஏய், என்ன என்ன புத்தி? என்ன புத்தி? டேய் மாப்ள, ஏன்டா டென்ஷன் ஆவற? கொஞ்சம் பொறுமையா இருடா. யோ, விடு மாம்சு. என்னனையா இவ இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கா? டேய், எமோஷனை குறடா. இத பாரு, நீ போய் சொன்னா பிரச்சனை ஆகும். அதனால தான் வேணாங்கறேன். கொஞ்சம் பொறுமையா இரு, பாத்துக்கலாம். பிரச்சனை ஆகட்டும் தான் நானும் சொல்றேன். எல்லாரும் முன்னாடி போய் உண்மையை சொன்னாதான் தோ இவளை பத்தி எல்லாருக்குமே தெரிய வரும். நான் எல்லாத்தையுமே சொல்லதான் போறேன். இவளுக்காக தான் நான் இங்க வந்தேன். இவளுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு எல்லாத்தையுமே சொல்ல போறேன். நீங்க என்ன பத்தி பேசணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. நானா உங்களை இங்க வர சொன்னேன்? இல்ல நானா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்? இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
நீங்க எதுக்கு என்ன பத்தி பேசணும்? சம்மந்தம் இல்லல்ல, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லல்ல. சரி, அப்போ அத காந்திமதி அம்மா முடிவு பண்ணட்டும். இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய், நான் அப்படிதான் பேசுவேன். ஆமா, நான் எதுக்கு இதுக்கு மேலே உண்மையை மறைக்கிறோம்? டேய் நலங்கு முடிவிட்டு அப்புறம் பாத்துக்கலாம்டா. யோ சும்மா இரு மாம்சே. எப்ப பாரு நான் தான் விட்டு கொடுத்து போக வேண்டியதா இருக்கு. ஆமாயா, நான் எப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்காக தான் 6 வருஷமா செத்து போயிட்டேன்னு சொல்லி என்ன நாடகம் மாதிரி தவிக்க விட்டேன். ஏன் அதெல்லாம் பத்தலையாமா இவளுக்கு? இவ பிடிவாதத்தால என் பையனும் கடைசி வரைக்கும் அப்பா யாருன்னே தெரியாம வாழணுமா? இவர் எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு இதுக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். பெரிய குடும்பமா குடும்பம். ஏன் எங்களுக்கு எல்லாம் குடும்பமே இல்லையா? ஆரம்பிச்சிட்டா. வா தாயே, நீ தயவு செஞ்சு போய் தொலை. உன் கௌரவத்துக்கு எந்த பங்கமும் வராம இதை நான் பாத்துக்கிறேன். நான் தேனை கூப்பிட்டு தனியா பேசி எதுவும் வந்தாலும் முடிவு பண்ணிக்கிறேன். நீ தயவு செஞ்சு முதல்ல இடத்த காலி பண்ண. யோ மாம்சு, என்னையா பாத்துட்டு இருக்க? போ சொல்லியா முதல்ல. மித்ரா போமா, நான் கூட்டிட்டு வரேன் போ. நீங்களும் தேனும் மாலை போட்டுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல அங்கிள். அதான் நான் வெளியே போயிட்டேன். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்களே, மறந்துட்டீங்களா அங்கிள்? இல்ல விக்ரம், நான் மறக்கல. அப்புறம் எதுக்கு அங்கிள் இந்த ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறீங்க? எனக்கும் பிடிக்கலதான். ஆனா என்ன பண்றது, சூழ்நிலையில மாட்டிட்டு முழிக்கிறேன். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? மம்மிக்கும் பிடிக்கல. அப்புறம் எதுக்கு அங்கிள் இதெல்லாம் பண்றீங்க? நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது தானே அங்கிள்? சொல்லுங்க அங்கிள், இந்த கல்யாணம் நடக்காது தானே? நடக்காது விக்ரம், சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. ஓகேவா? நான் எப்பவும் போல வினய் அங்கிளாவும் கூடவே தான் இருப்பேன். போதுமா? இது போதும் டாடி. என்னடா அமைதியாயிட்ட? கல்யாணம் அவனுக்கு போதும் தானே? போதும் அங்கிள். இங்க பாருங்க, நான் தேனு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க எல்லாரும் வெளியில போங்க. சரி போலாம். ஏய் எங்கடி போறீங்க? நான் உங்களை போக சொன்னேன். இப்போ இங்க பாருங்க, அவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ், என் கூடயே தான் இருப்பாங்க. நீங்க என்ன செய்தி சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட தனியா பேச முடியாது. எல்லாரும் முன்னாடியே சொல்லுங்க. என்ன விஷயம்? தேனு, நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். இத பாருடி, இவங்க எல்லாரையும் ஒரு 2 நிமிஷம் வெளியில இருக்க சொல்லு. பரவாயில்ல, எனக்கு நல்லது பண்ணதெல்லாம் போதும். இவங்க முன்னாடி சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்ல ரூம் விட்டு வெளியே போங்க. இங்க பாரு, இந்த விஷயத்த உனக்கு மட்டும் நான் தனியா சொல்லணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீதான் எல்லாருக்கும் தெரிஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிறியே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்தா, இத நீயே பாரு. இப்ப புரியுதா நான் உன்கிட்ட எதுக்காக தனியா பேசணும்னு சொன்னேன்னு? ஏய், 1000 இருந்தாலும் நீ என்னோட பேத்தி, நான் உன்னோட பாட்டிடி. நான் போய் உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பேனா? ஏய், நீ நல்லா இருக்கணும்னு தாண்டி நான் நினைப்பேன். ஆனா நீதான் ஆரம்பத்துல இருந்தே என்ன தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க. அந்த டிரைவர் பையதான் நம்ம வீட்டு வேலைக்காரி மித்ராவோட புருஷன்னு நான் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் நீ அவனை சுத்தி வரும்போதெல்லாம் நான் உன்னை தடுக்கணும்னு பார்த்தேன். அதனால உன்னோட வாழ்க்கை பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு நான் கவலைப்பட்டேன். ஆனா நீ நான் சொல்ல வரத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவன் மேல பைத்தியமாகி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்க.
மித்ராவுக்கு எதுக்காக நீ வினய கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல? வினய் மேல அந்த விக்ரம் பையன் ஏன் அவ்வளவு பாசமா இருக்கான்? வினயும் அந்த விக்ரம் மேல ஏன் உயிரையே வச்சிருக்கான்னு இப்போவாது உனக்கு புரியுதா? புரிஞ்சுக்கோடி. இப்போவாவது இந்த நாகு உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்கறத புரிஞ்சுக்க. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துதான் பிரிஞ்சிருக்காங்க. அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்காக தான் அந்த வினய் இங்க வந்து டிரைவர் வேலை பாத்துட்டு இருக்கான். இது தெரியாம நீ அவனை காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேடி பைத்தியக்காரி. இப்ப கூட உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். நீயா போய் அண்ணிக்கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ராடுங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறதுன்னு நான் முடிவு பண்றேன். குடு, இத பார்த்தேன்னு நீயா போய் இப்ப சொல்ல போறியா இல்ல நானே போய் சொல்லட்டுமா? நானே போய் சொல்றேன் பாட்டி. இவ்ளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நான் வினய கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை விட ஏமாளி முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. தேனு, அந்த நாகு கேள்வி மித்ரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருந்துச்சுன்னு சொல்றேன். நீ என்னடானா சும்மா நின்னு யோசிச்சுட்டு இருக்க? இதுக்குதான் அப்பவே சொன்னேன், அந்த கேள்விய கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே கட்டி போட்டுடலான்னு. இப்ப பாரு, பிரச்சனை பெருசாயிட்டே போகுது தேனு. அந்த மித்ரா கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டா என்னடி செய்வ? மித்ராக்கா கண்டிப்பா வினயை ஏத்துக்கிற மனநிலைமையில இல்ல. ஆனா அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. இப்ப பிரச்சனை அது இல்ல. இங்கதான் நம்ம புத்திசாலித்தனமா யோசிக்கணும். மித்ராக்காவால கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. அவங்க பாட்டிக்கிட்டயோ மாமா கிட்டயோ போய் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல வினயை நம்ம நம்பவே முடியாது. அவர் எப்ப வேணாலும் மனசு மாறி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னடி சொல்ற? ஆமாண்டி, அவர் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு தேவையும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் வேற யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் குறிச்ச நேரத்துல எனக்கும் சூப்பர்மேனுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்கு முதல்ல இப்ப சூப்பர்மேனை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். என்ன நடந்தாலும் அவரை மனமேடையில நிறுத்தி கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஒரு சின்ன பிளே பண்ணலாம். இது மட்டும் சரியா நடந்து வினய் என் கழுத்துல தாலி கட்டினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன பிளான் தேனு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. விக்ரம் உங்க 2 பேருக்கும் பிறந்த பையனும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் மித்ராக்காக்கும் இடையில ஏதோ பெரிய பிரச்சனை. அதனால அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தான் இங்க வந்து டிரைவர் வேஷம் போட்டு இந்த வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படின்ற வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். இருங்க, நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சும் நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட அத தானே கேட்க போறீங்க. ஏன்னா லவ் சூப்பர்மேன், உங்க மேல எனக்கு இருந்த காதல்னாலதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிடிவாதமா நின்ன. ஆனா எனக்கு அப்ப எதுவும் தெரியாது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு 6 வயசுல ஒரு பையன் இருக்கான்னு. அது தெரியாம தான் நான் உங்களை லவ் பண்ணிட்டேன். ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இப்பதான் எல்லாமே தெரியுது. நான் என்ன பண்றது? ஆமா, உனக்கு எப்படி தெரியுதுலாம்? மித்ரா வந்து சொன்னால? இல்ல. அப்புறம் எப்படி தெரியும்? அதை ஏன் கேக்குறீங்க? அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன லவ் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக எல்லாம்
நான் உங்களை வெறுக்க முடியுமா? எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த காதல் காதல் தான். அந்த காதலுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சாரி தானே, நான் பண்ணது தப்புன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க பண்ணது சரி, 100% சரி. ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த விருப்பத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு சரியான வழி அவளோட பொசசிவ்னஸ தூண்டி விடுறதுதான். அதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க. அதுக்காக என்ன லவ் பண்ற மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியும் டிராமா பண்ணி என்ன நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. என் குடும்பத்தையும் ஏமாத்திருக்கீங்க. நீங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா எல்லாம் தப்புதான். ஆனா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது 100% சரி. இந்த பிரச்சனையை நானும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கல. இல்ல தானே, நீ நினைக்கிற மாதிரி மித்ரா மனசு மாற மாட்டா. அவ ஒரு தடவை முடிவு பண்ணிட்டானா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அவ இறங்கி வர மாட்டா. அதை புரிஞ்சிக்காம கல்யாணத்தை மேடை வரைக்கும் கொண்டு போய் உன் குடும்பத்தை தலை குனி வைக்க நான் விரும்பல. இல்ல, இந்த பிரச்சனையை தொட விட்டுரு. அவசரப்படாதீங்க சூப்பர்மேன். என்னோட லவ் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒன் சைடு லவ்வா போயிடுச்சு. ஆனா உங்க லவ் சக்சஸ் ஆகணும். மறுபடியும் நீங்களும் மித்ராக்காவும் ஒண்ணு சேரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். இவ்வளவு நாள் நீங்க பண்ணீங்க, இப்போ நான் பண்றேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். இல்ல தானே, எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல, விட்டுரு. இல்ல சூப்பர்மேன், எனக்கு பொண்ணுங்க மனசு நல்லா தெரியும். என்னதான் தான் நினைச்ச விஷயத்துல பிடிவாதமா இருந்தாலும் தன்னோட புருஷன் இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுறத பாத்துட்டு எந்த பொண்ணும் ஏத்துக்கவே மாட்டான். கண்டிப்பா உடைஞ்சிருவா. அதனாலதான் சொல்றேன், நீங்க என் கழுத்துல தாலி கட்ட போறத பார்த்தா அவங்க மனசு மாறி உங்களை ஏத்துக்குவாங்க. அப்படி மாறலன்னா மாறலைன்னா நானே நீங்க தாலி கட்டுறதை தடுத்து எந்திரிச்சிருவேன். ஏமா நீ இந்த மாதிரி பண்ணனா அப்புறம் உன் வாழ்க்கையும் எதிர்காலம் என்ன வருதுமா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கல்யாணம் பொண்ணா நடிக்க போறது நானே கவலைப்படல. நீங்க எதுக்கு கவலைப்படணும்? இங்க பாருங்க அங்கிள், என் சூப்பர்மேனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இத பண்ண மாட்டேனா? சூப்பர்மேன், பாட்டி கிட்டயும் மாமா கிட்டயும் இப்ப போய் உண்மையை சொன்னாலும் நாளைக்கு காலையில உண்மையை சொன்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க ஒரு பிளான் போட்டீங்க, அது எக்ஸிக்யூட் ஆகும்போது ஏன் பாதிலே நிறுத்துறீங்க? எப்பவும் முன் வச்ச கால பின் வைக்க கூடாது சூப்பர்மேன். வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் மோதி பார்க்கணும். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீங்க போட்ட பிளான் படியே போகட்டும். நாளைக்கு காலையில நீங்க என் கழுத்துல தாலி கட்டும் போது மித்ராக்கா ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்கறாங்களான்னு பாக்கலாம். இல்லனா நானே எந்திரிச்சு எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல நிறுத்திடுறேன். உங்க மேலயும் பழி விழாது, மத்தவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடும். தாலி கட்டுற நேரத்துல கல்யாணம் நிக்கிறது நம்ம ஊர்ல ஒண்ணும் புதுசு இல்லை. இந்தாங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா என்ன ஆச்சுமா? நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு என்னம்மா ஆச்சு? அம்மா இப்போ எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேம்மா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இருங்கம்மா, நான் போய் கார்த்திக் சாரை கூட்டிட்டு வரேன். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா? மித்ரா,
வேண்டாம்மா, ஆஸ்பத்திரியில வேண்டாம். நீ பயப்படாத மித்ரா. இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். மித்ரா, இங்க வாமா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க உட்காருமா. சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி ஆச்சு? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணுமேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. இந்த நாகு கல்யாணம் நடக்காதுன்னு என்னென்னமோ சொல்லி குழப்பி விட்டுட்டு போயிட்டா. ஆனா நான் அவளை நம்பல மித்ரா. அவளை வெளியே துரத்தி விட்டுட்டேன். அவ சொன்ன விஷயம் என் நெஞ்ச போட்டு அழுத்திக்கிட்டு இருக்குமா. நான் அத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேனா, அதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுமா. பெரிய பிரச்சனை எதுவும் இல்லம்மா. தயவு செஞ்சு இத யார்கிட்டயும் சொல்லிடாத. ஒருவேளை நாகு அம்மா உண்மையை வந்து சொல்லிருப்பாங்களோ, அதுக்குதான் அம்மாக்கு எப்படி ஆயிடுச்சோ. அவன் நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாமா. கொஞ்சம் கொஞ்சமா விஷமேறி ரொம்ப மோசமாயிட்டா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவ எந்த எல்லைக்கும் போவா. ஏன் மித்ரா, நீ எத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்க? எங்களுக்காக நீ என்ன நல்லா பண்ணிருக்க? அத பத்தி எல்லாம் அவளுக்கு தெரியுமா சொல்லு. ஆனா ஆரம்பத்தில இருந்தே ஒண்ணு போக ஒண்ணு நாகு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. எப்ப பாரு தப்பு தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கா. மித்ரா, எனக்கு ஒரு உதவி பண்ணணும். பண்ணுவியம்மா? சொல்லுங்கம்மா, நான் என்ன பண்ணணும்? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நீ இத அம்மா நடத்தி வைக்கணும். என் பேத்தி கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா என் மனசு உடைஞ்சு போச்சுன்னா என்னால தாங்க முடியாது மித்ரா. அப்புறம் நான் என் உசிரையே விட்டுருவேம்மா. என் உசுரும் என் பேத்தோட வாழ்க்கையும் உன் கையிலதான் இருக்கு மித்ரா. மித்ரா, என்ன மித்ரா பதில் பேசாம அமைதியாவே இருக்க? மா, என்னம்மா நீங்க? பாத்துக்கலாமா? இப்போதைக்கு நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. இதையே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்ல, அதனாலதான் இப்ப எனக்கு சுருக்கு சுருக்குன்னு வலிச்சுக்கிட்டு இருந்தது. அதான் நீ எனக்கு மருந்து கொடுத்துட்டியே, சரியாயிடும். என் வலிக்கான மருந்து என் பேத்தியோட கல்யாணம். அதான் நீ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேல்ல, இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா, நீ போய் படு. காலையில கல்யாண வேலை நிறைய இருக்கு. அம்மா, நீங்க படுங்கம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு வேற வரமாட்டேன்னு சொல்றீங்க. ஏதாவது ஒண்ணுனா உடனே கூப்பிடுங்கம்மா. கதவை திறந்தே இருக்கட்டும். எனக்கு எதுவும் ஆகாது மித்ரா. என் பேத்தி கல்யாணத்தை பார்க்காம நான் கண்ணை மூட மாட்டேன். தயவு செஞ்சு இத பத்தி கார்த்திகிட்ட எதுவும் சொல்லிடாதம்மா. அவன் பயந்துருவான். கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும். இத பாரு, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். என்ன?
சரிங்கம்மா, பாத்துக்கிறேன். நீங்க தூங்குங்க. இப்போ நான் இந்த குடும்பத்துக்கு பட்ட நன்றி கடனுக்காக என் புருஷனை விட்டு கொடுக்கணுமா? இல்ல என் பையனோட சந்தோஷத்துக்காகவும் அவங்க அப்பா கூட வாழ வைக்கணும்ன்றதுக்காகவும் நான் மறுபடியும் வினையை ஏத்துக்கணுமா? நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற சாமி? சொல்லு, நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற? நான் இப்படியே புலம்பி சாகணும்னு நினைக்கிறியா? இல்ல, நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நான் எதை பத்தியும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். யாரும் இல்லாம நான் அனாதையா நின்னப்போ எனக்கு பாதுகாப்பும் பாசமும் கொடுத்த இந்த குடும்பத்துக்கு, என் பையனை மறுபடியும் எனக்கு மீட்டு கொடுத்த இந்த குடும்பத்துக்கு நான் என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். வினய் அவரே உண்மைய சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இல்லனா நீ நிறுத்த சாமி. ஆனா நான் நிறுத்த மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, என் பையனுக்கு அப்பா வேணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணு. உன் முடிவு எதுவா இருந்தாலும். மாப்ள, சொல்லு மாம்சா. ஏண்டா ஏறக்குறைய எல்லா பிரச்சனையும் முடிய போகுது. நம்ம எதிர்பார்த்தபடி இந்த கல்யாணம் நடக்க போறதில்ல. அப்புறம் ஏன்டா டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ்டா இருக்க வேண்டியதானே? இல்ல மாம்சா, எனக்கு என்னமோ சுத்தமா நம்பிக்கையே இல்லையா. ஏதோ மனசு விட்டு போன மாதிரி இருக்கு. நம்பிக்கை இல்லையா? ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்ன மாம்சா, இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னு இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ வரைக்குமே மித்ரா அந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. தேன ரெடி ஆடி? முடிஞ்சது மாலு. கிளம்பிடலாம். அங்க எல்லாமே ரெடி தானே? அங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஏய், என்னடி அப்படி பாக்குற? என்னாச்சு? என்னன்னு தெரியல. உன் பிளான் எல்லாம் ஓகே. எப்படியோ மித்ரா மனசை மாத்த போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வினய கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்துட்ட. ஆனா தாலி கட்ட போறது என்னவோ வினய் தானே. அதை எப்படி பண்ணுவ? இது வரைக்கும் கொண்டு வந்த எனக்கு இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? என்ன தேனு, அதுக்கும் ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? எஸ். என்னடி சொல்ற? என்ன பிளான்? இங்க பாரு மாலு, வினய எப்படியோ கடைசி நிமிஷத்துல தாலிய கையில எடுக்கிற வரைக்கும் நான் எப்படியோ பேசி கொண்டு வந்துருவேன். ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும் அவர் என் கழுத்துல தாலி கட்ட வாய்ப்பே இல்ல. நான் ஏதாவது பேசி அவர் கையில இருக்க தாலிய என் கழுத்துக்கு கொண்டு வர வச்சிருவேன். அவர் கைய பின்னாடி எடுத்துட்டு வந்ததும் மாலு நீதான் டக்குன்னு அவர் கையில இருந்த தாலிய வாங்கி 3 முடிச்சு டக்குன்னு போட்டுடுற. என்ன உனக்கு புரியுதா? சூப்பர் டி, செம பிளான். சின்னதா ஏதாவது பிசுறு தட்டினாலும் பிளான் ஃபெயிலியர் ஆயிடும்டி. மாலு பாத்து, நான் உன்னதான் நம்பி இருக்கேன். விடுத்தேன்னு நான் பாத்துக்கிறேன். அப்புறம் டி, மாலு மட்டும் தான் என் கூட மணமேடையில இருப்பா. என்ன அப்ப நாங்கடி? நீங்க முன்னாடி மக்களோட மக்களா கலந்து நிக்க போறீங்க. ஏண்டி? சொல்றேன்டி, நாகுவையும் மித்ராக்காவையும் க்ளோஸா வாட்ச் பண்ண வேண்டியதா உங்களோட வேலை. மித்ராக்கா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா எதுவும் பண்ண மாட்டாங்க. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நாகு அப்படி இல்ல. இந்த கல்யாணத்தை நிறுத்தாம அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்க இந்த மேடை பக்கமே வரக்கூடாது. நீங்க 2 பேரும் தான் அவங்க மணமேடை பக்கமே நெருங்காதபடி பாத்துக்கணும். என்ன புரியுதா? ஏய், அந்த கிழவிய நாங்க பாத்துக்கிறோம் தேனு. நீ வினய மட்டும் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி கடைசி வரைக்கும் வாயை திறக்காம பாத்துக்கோ. ஆமா தேனு,
வினய் வாயை திறந்துட்டு அப்புறம் உண்மை தெரிஞ்சு போயிடும், கல்யாணம் நின்னு போயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல நாகுவை வாட்ச் பண்ணுங்க. எனக்கு அது போதும். சரி. வாங்கடி போலாம். சரி வா. அப்போ இதான் முடிவா? ஆமா, நீங்க தேனு கழுத்துல தாலி கட்டினா கூட நான் மனசு மாற மாட்டேன். இதுதான் என் முடிவு. திறக்க மாட்டேங்குதே. மறுபடியும் ட்ரை பண்ணி பாப்போம். இது நடக்க கூடாது. டாடி எனக்கு வேணும். என் டாடியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். விட மாட்டேன். டாடி நான் வரேன். யாராச்சும் கதவு திறங்க ப்ளீஸ். ஐயோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு விக்ரம், விக்ரம், தானியா, தானியா, தானியா கதவு திறங்க. தூங்க இருக்கேன். கதவு திற தானியா, கதவு திற, கதவு திற தானியா. விக்ரம், விக்ரம், தானியா கதவு திற, தானியா. விக்ரம், யார்டா உன்னை உள்ள அடைச்சு வச்சா? நீ எப்படி இங்க வந்த? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் தானியா. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? இல்லையே. சரி வா போலாம். வா வா சீக்கிரம். இல்லடா. ஐயோ கடவுளே, டைம் ஆகுது. சீக்கிரம் திறந்துரு, திறந்துரு. திறந்துருச்சு, திறந்துருச்சு. இதுக்கு மேலே மித்ரா மனசு மாறுவான்னு நினைச்சா அதை விட பெரிய முட்டாள்தனம் அந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. நான் எந்திரிக்கிறேன். ஐயோ சூப்பர்மேன், அவசரப்படாதீங்க. மித்ராக்கா இப்ப உங்களை எப்படி பார்த்தாங்கன்னு நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பார்த்த சூப்பர்மேன். அவங்க முகத்துல ஏக்கமோ சோகமோ தழும்பிக்கிட்ட நிக்குது. இதோ ஐயர் இப்ப நெருப்புல நெய் ஊத்துறாருல, அது மாதிரி. நாம இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ட்ரிகர் பண்ணா மட்டும் போதும். மித்ராக்கா நம்ம வழிக்கு வந்துருவாங்க. அதுக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். ஐயர் தாலி எடுத்து உங்களை கட்ட சொல்றப்போ அந்த தாலிய நீங்க என் கழுத்துல கட்டுற மாதிரி மட்டும் ஆக்ட் பண்ணுங்க.
கட்டுற மாதிரி கொண்டு வாங்க. சூப்பர்மேன், என் கழுத்துல கட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க. சூப்பர்மேன், எல்லாரும் பாக்குறாங்க. வாங்க, கட்டுற மாதிரி நடிங்க. போதும், கட்டுற மாதிரி நடிங்க. அக்கா மூஞ்சி மாறுது பாருங்க. கெட்டி மேடம். ஒண்ணும் இல்லடா, அடி எதுவும் படல. விக்ரம், என்னடா பெரிய மனுஷன் மாதிரி கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? யார் உனக்கு சொல்லி கொடுத்தா இத? யாரும் சொல்லல பாட்டி, நான் தான் சொல்றேன். அதுதான்ப்பா. ஏன்? இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு பாட்டி. அத்தை, என்னத்த சொல்றீங்க? இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன் இதெல்லாம் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லல? நான் தான் சொன்னனே மாப்ள, நான் சொன்னப்ப நீங்க யாரும் கேட்கவே இல்ல. நான் என்னதான் காரணம் சொன்னாலும் நான் பண்ணது பெரிய தப்புதாம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. கார்த்திக் சார், தயவு செஞ்சு நீங்களும் மன்னிச்சிருங்க. எல்லாரும் மன்னிச்சிருங்க. அம்மா, என்னையும் மன்னிச்சிருங்க. நான் வினயோட தாய் மாமன். என் மாப்பிளையும் மித்ராவையும் சேர்த்து வைக்கதான் உங்க வீட்டில் செக்யூரிட்டியா வேலைக்கு சேர்ந்தேன். தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கம்மா. சம்பந்திமா, எங்களையும் மன்னிச்சிடுங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்துக்கு தான் நாங்க நடிக்க இங்க வந்திருக்கோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நான் என் பையனுக்காகவும் மித்ரா மனசு மாறுவான் தான் இங்க வந்து நான் டிரைவர் வேலைக்கு சேர்ந்தேன். அது நடக்காதுன்னு இப்ப புரிச்சிருச்சு. நான் மறுபடியும் மித்ராவை தேடி வந்திருக்க கூடாது. வந்தது என்னோட தப்பு தான். எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, இதுக்கு மேலே நான் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லம்மா. நான் கிளம்புறேன். டாடி டாடி ப்ளீஸ் டாடி, என்னை விட்டு போகாதீங்க டாடி. ப்ளீஸ் டாடி. டாடி போகாதீங்க டாடி. ப்ளீஸ் டாடி, என்னை விட்டு போகாதீங்க டாடி. ப்ளீஸ் டாடி. டாடி என்னை விட்டு போகாதீங்க டாடி. ப்ளீஸ் டாடி.
இரு. அவங்க என்னைக்கு மனசு மாறி வராங்களோ அன்னைக்கு நீயும் வா. அது வரைக்கும் நீ மம்மி கூட இரு. நான் கிளம்புறேன்டா. மித்ரா, அழாதம்மா, விடு. நடந்தது நடந்து போச்சு. நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? என்ன மாறப்போகுது சொல்லு. வருத்தப்படாதம்மா. நான் என்ன சும்மா பேருக்கு சொன்னேன்னு நினைச்சியா? நான் மனசார சொல்றேன், நீ எனக்கு பொண்ணு மாதிரிதான். எனக்கு உன் சந்தோஷமும் ரொம்ப முக்கியம். இல்லம்மா, நான் ஒண்ணு நினைக்கல மித்ரா. அது உன்னுடைய சூழ்நிலை. அதுக்கு யாரால என்ன பண்ண முடியும் சொல்லு. எனக்கு புரியுதுமா. சாரிம்மா. அழக்கூடாது. அழாத. நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாரால என்ன சொல்ல முடியும்? வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேன்னு கவலைப்பட்டுட்டு உக்காந்து இருந்தா வீணா போக போறது நம்மளோட வாழ்க்கை தான் மித்ரா. உனக்கு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கு. வினய் தம்பி ரொம்ப நல்ல பையன். நீ அவரை விட்டு விலகாத இருமா. பாவம் அந்த தம்பி. உனக்காக அவன் எவ்வளெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காமா. எனக்கு தேன்மொழி கல்யாணம் நின்னு போனதை விட தான் பொண்டாட்டிக்காகவும் பிள்ளைக்காகவும் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இனியும் வினைய காக்க வைக்காதம்மா. உன் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. அம்மா, அது பிடிவாதம் இல்ல, என்னோட வைராகியம். 6 வருஷமா புருஷன் இல்லாம நானும், அப்பா இல்லாம விக்ரமும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆனா இன்னைக்கு என் பையனுக்காக நான் அவர் கூட சேரணுங்கிற. மித்ரா, உன் தயக்கம் எனக்கு புரியுதுமா. நாங்க வந்து பேசி அவரை சமாதானப்படுத்துறோம். எனக்கு நீ உன் புருஷன் கூட குடும்பமா சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். என்ன கார்த்திக் சொல்ற? ஆமாம்மா, நம்ம போய் பேசி சமாதானம் பண்ணிடலாம். அப்புறம் என்ன மித்ரா, கார்த்திக்கே சொல்லிட்டான், நாங்க வந்து பேசுறோம். இதுக்கு மேலே தள்ளி போடக்கூடாது. நீ உன் பொருள் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிடு. கார்த்திக், நீ வினய் கிட்ட பேசுப்பா. சரிம்மா, பேசலாம். எங்களை விட உன்னையும் வினையும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. இனி உன் வாழ்க்கை இந்த வீட்டுல இல்ல, வினையோட தான். போம்மா, போய் கிளம்பு போ. சரிங்கம்மா.
கார்த்திக் நான் சரியா தானே பேசினேன்? ரொம்ப சரியா பேசுனீங்கம்மா. அவன் மனசு மாறவே இல்லைங்கிற போது பின்ன இதுக்கப்புறம் அவன் எப்போ மனசு மாற போறா சொல்லுங்க? இனி அவளுக்காக நான் வெயிட் பண்றது வேஸ்ட் சார். நீங்க சொல்றதுல எனக்கு நல்லா புரியுது வினய். உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சரின்னு சொல்லண்டா. அங்கிருந்து வந்து அவ்வளவு தூரம் சொல்றா 2 நாள் வெயிட் பண்ணுன்னு. ஊமையாட்ட நீ என்ன அர்த்தம்? 2 நாள் வெயிட் பண்ண குறைஞ்சா போயிருவேன். வினய், எறும்பு ஊறதான் கல்லும் தேயும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பேசி பேசி தான் மித்ரா மனசையும் மாத்த முடியும். என்ன முதல்ல நீங்க மட்டும் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம் வினய். நீங்க எனக்காக ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க போதும். உங்களையும் சரி மித்ராவையும் சரி எங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க 2 பேரும் எங்க குடும்பத்தோட சம்பந்தப்பட்டுட்டீங்க. எங்க கண்ணு முன்னாடியே ஒரு நல்ல குடும்பம் பெரியதை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. ப்ளீஸ். ஓகே சார், அவளுக்காக நான் இல்லைனாலும் உங்களுக்காக நான் 2 நாள் இருக்கேன். நம்பிட்டோம். இருந்தாலும் ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். சூட் கேசத்தா அதையும் கும்பகர்ணன் கடாயத்தை வச்சுட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறேன். உள்ள கொண்டு போய் வைக்கிறேன். இருந்தால் வேற. தேங்க்ஸ் வினய். சாரி சார், வந்ததுலேருந்து உங்களுக்கு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க சார் உட்காரலாம்.